ரத்னநாபம் சுப்ரசன்னம் சசிதரமகுடம் ரத்னபூஷாபிரம் சூலம் கேடம் கபாலம் சரசூசனம் தனுர்வாகும் சங்கேதானம் மத்தியே ரூடம் ஹரிஹராத்மஜம் கோமலாங்கம் தியாயேத் விஸ்வேஷம் பக்தபாலம் நதஜனவரதம் கிராமபாலம் நமாமி. ரத்தனங்களில் ஒளியால் பிரகாசிப்பவனும் பிரசன்னமான முகத்தை உடையவனும் பிறை நிலவை சூரியவனும் சந்திரனை போல் இருக்கவனும் ரத்தனங்களை அளித்தவனும் வில்லேந்திய தோழனும் முழங்கால் வரை நீண்ட கரங்களில் சூலம் கேடையும் கபாலம் அம்பு உலக்கை முதலியவற்றை ஏந்தியவனும் மதையாரின் மீதேறி வருபவனும் அழகிய மென்மையான உடலை உடையவனும் கருணை உடையவனும் உலக நாயகன் பக்தரை ஆள்பவனும் கிராமங்களை காப்பவனுமான ஹரிஹரபுத்தனை வணங்குகின்றேன். சுவாமியே சரணமையப்பா. தாயான விஷ்ணுவுக்கு ராமாவதாரத்தில் சாஸ்தா எப்படி உதவினார் என்று பார்ப்போம். ஒருமுறை தேவர்கள் காக்கும் கடவுள் விஷ்ணு பெரியவரா அல்லது அழிக்கும் கடவுள் சிவன் பெரியவரா என்பதை அறிய ஒரு யுத்தத்தை தொடங்கினார்கள். அந்த யுத்தம் அகத்தியமுனிவர் உடலிலிருந்து உருவான 2 முளைகளை தனுசாக்கி சிவனும் விஷ்ணுவும் மோதினார்கள். கொடிய போர், ரொம்ப போர் நடந்தது. இந்த போர் நடந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் விஷ்ணு சக்தியால் கோபம் கொண்ட சிவன் தன் வில்லை உகரமாக வளைக்க அது முறியும்படியான ஓசை கேட்டது. அமரர்கள்லாம் சேர்ந்து தேவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது தெரியலையே, இவருக்கு ரௌத்ராகரம் 3வது கண்ணை திறந்துட்டா பிரளயம் வந்துடுமே அப்படின்னு நினைக்கும் போது சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது சிவதனுசை யார் முறிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சிவதனுசை கொண்டு போய் ஜனகர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார் சிவன். கொடுத்தோடனே அதை ஜனகர் வச்சு காவந்து பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்ணுறது தெரியல. சீதா கல்யாணத்தும் போது இந்த தனுசை யார் முறிக்கிறாளோ அவளுக்கு நம்மளுடைய பெண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணினேன். அப்படி எல்லா நாட்டுக்கும் ராஜாக்கள்லாம் வரா. விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணனை கூட்டிகிட்டு வரார். யாக சம்ரட்சணம் பண்ணிட்டு வரும்போது இங்கே வந்தால் ராமருக்கு சாத்வீகமான குணம், விஷ்ணுவே சாத்வீகம்தான். ரௌத்ரம்ங்கிறது ருத்ரனுக்கு தான் ஜாஸ்தி. தனுசை ராவணன் சிவன் பக்தன். ராவணன் எடுத்து முறிச்சிட்டா என்ன பண்ணுறது, நாண் ஏற்றிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால விஸ்வாமித்திரர் பார்க்குறார். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னா சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணி அந்த சிவதனுசில் பிரார்த்தனை பண்ணி அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறார். ராவணன் கூட வரார். ராவணனால் அதை எடுக்க முடியல. திருப்பி விஸ்வாமித்திரர் ராமரை கூப்பிட்றார். ராமரை எடுக்கும்போது எடுத்து நான் ஏற்றணும். எடுக்கிறதுக்கு கையை தொடும்போதே அது 2ஆக போயிடுது. அதுதான் இதனுடைய விசேஷம். இல்லைன்னா எப்போவுமே சாத்வீகமான குணம் இருக்கணும், அசுர குணம் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அசுர குணமும் வேண்டியதாக இருக்கு. அதனால் இந்த யாக சம்ரட்சணம் ஆகிடுது. கல்யாணம் பண்ணிண்டாச்சு. திருப்பி போகும்போது மிருகங்கள் அது இதெல்லாம் பார்க்கணும். ராவண சம்ஹாரம் ஆகிறதுக்காக வேண்டி சாத்தானுடைய பராக்கிரமம் பூரா இந்த ராமருக்கு வந்தது. அதனால தான் பின்னாடி ராவண யுத்தத்தில் அவரால் அந்த யுத்தம் பண்ண முடிஞ்சதுங்கிறதுனால சாத்தானுடைய பராக்கிரமம் தான் அங்கே ரொம்ப இருக்குது. சாத்தானுடைய ஒரு பெரிய பக்தியினாலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் ராமர் அவதார பணியை எண்ணத்தில் கொண்டு சிவதனுசில் தன் ரௌத்திரத்து கலையை நிலைநாட்டு. அதை எடுத்து பார்த்தா இது முறிஞ்சோடனே சாஸ்தா சங்கமித்தபடி ராமர் சீதையை மணந்து அவதார லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டார். வல்லமை கொண்டு சீதாராமனாக இருக்கார். சாஸ்தா என்னென்னா அங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அங்கெல்லாம் இருப்பார். அதுக்கு ரட்சணையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் சாஸ்தா என்னென்னா ஒரு கோபமாக இருக்கவர், அவர் ஆட்கொண்டக்கூடியவர், காவல் தெய்வமானதுனால அந்த சிவதனுசில் அவர் ஆவிர்வதித்ததுனால அதனுடைய பராக்கிரமம் பூரா ராமருக்கு வந்துடுது. அதுதான் ராமாவதாரத்தில் கடைசியாக ராவணன் சம்ஹாரம் பண்ணுறது கூட அந்த சக்தி அவருக்கு இருந்தது. நாளைய தினம் பாலசாஸ்தாவை பற்றி பேசுவோம். சுவாமியே சரணமையப்பா.